தமிழின் நம்பகமான உலக அரசியல் ஆய்வு. உலகத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? அமெரிக்காவா, சீனாவா? நண்பர்களே, இன்று உலக அரசியலில் அதிகமாக பேசப்படும் ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். உலகத்தின் உண்மையான வல்லரசு யார்? ஒரு பக்கம் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக பொருளாதாரத்தின் மையமாக இருந்து வரும் அமெரிக்கா. மறுபக்கம் வெறும் சில தசாப்தங்களில் ஏழ்மையிலிருந்து எழுந்து உலகின் 2வது பெரிய பொருளாதாரமாக மாறிய சீனா. பொருளாதாரம், இராணுவம், தொழில்நுட்பம், நாணய பலம், இந்த 4 முக்கிய துறைகளில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலில் பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்வோம். நேரடி டாலர் மதிப்பில் கணக்கிட்டால் அமெரிக்கா இன்னும் முதலிடத்தில் இருக்கிறது. அமெரிக்காவின் பொருளாதார அளவு சுமார் $30 டிரில்லியன் அளவில் இருக்கிறது. சீனாவின் பொருளாதாரம் சுமார் $19 டிரில்லியன் அளவில் இருக்கிறது. இதை கேட்டவுடன் அப்படியானால் அமெரிக்காதான் வென்றுவிட்டதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கதை அங்கே முடிவதில்லை. ஏனென்றால் பொருளாதாரத்தை அளவிட இன்னொரு முறை இருக்கிறது. அதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அல்லது சுருக்கமாக PPP. அதாவது ஒரு நாட்டுக்குள் மக்கள் உண்மையில் எவ்வளவு பொருட்களை வாங்க முடிகிறது என்பதை கணக்கிடும் முறை. இந்த அளவுகோலில் பார்த்தால் சீனா ஏற்கனவே அமெரிக்காவை முந்திவிட்டது. அது மட்டுமல்ல, சீனாவின் வளர்ச்சி வேகமும் இன்னும் அமெரிக்காவை விட அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. சராசரி அமெரிக்கர் சம்பாதிக்கும் வருமானம் சராசரி சீன குடிமகனை விட பல மடங்கு அதிகம். அதாவது மொத்த பொருளாதாரத்தில் சீனா நெருங்கினாலும் தனிநபர் செல்வத்தில் அமெரிக்கா இன்னும் தெளிவாக முன்னிலையில் இருக்கிறது. இப்போது இன்னொரு முக்கிய விஷயத்தை பாருங்கள். அமெரிக்க பொருளாதாரம் பெரும்பாலும் சேவைத்துறையை நம்பி இயங்குகிறது. வங்கிகள், தொழில்நுட்ப நிறுவனங்கள், காப்பீடு மற்றும் நிதி சேவைகள் இவை எல்லாம் அமெரிக்காவின் மிகப்பெரிய பலம். ஆனால் சீனாவா? சீனா இன்னும் உலகின் தொழிற்சாலையாக இருக்கிறது. உங்கள் கையில் இருக்கும் மொபைல் முதல் வீட்டில் இருக்கும் மின்னணு சாதனங்கள் வரை உலகம் பயன்படுத்தும் எண்ணற்ற பொருட்கள் சீன தொழிற்சாலைகளில்தான் தயாரிக்கப்படுகின்றன. அதனால்தான் உலக விநியோக சங்கிலியில் சீனாவின் செல்வாக்கு மிக பெரியதாக இருக்கிறது. இப்போது இராணுவ சக்தியை பற்றி பேசலாம். இங்கே அமெரிக்கா இன்னும் மிகவும் வலுவான நிலையில் இருக்கிறது. அமெரிக்காவின் ஆண்டு இராணுவ செலவு சுமார் $850 பில்லியன் அருகில் உள்ளது. சீனாவின் அதிகாரப்பூர்வ இராணுவ பட்ஜெட் அதைவிட மிகவும் குறைவு. ஆனால் சில ஆய்வாளர்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்கிறார்கள். சீனாவின் உண்மையான இராணுவ செலவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதை விட அதிகமாக இருக்கலாம் என்று. எதுவாக இருந்தாலும் உலகம் முழுவதும் அமெரிக்காவுக்கு நூற்றுக்கணக்கான இராணுவ தளங்கள் இருக்கின்றன. மத்திய கிழக்கு, ஐரோப்பா மற்றும் ஆசியா எங்கு பார்த்தாலும் அமெரிக்க இராணுவ இருப்பு இருக்கிறது. சீனாவுக்கு அந்த அளவிலான உலகளாவிய வலையமைத்து இன்னும் இல்லை. இதனால் உலகின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் வேகமாக செயல்படும் திறனில் அமெரிக்கா இன்னும் முன்னிலையில் இருக்கிறது. ஆனால் சீனா வேகமாக முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடற்படை, ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் மற்றும் செயற்கை அறிவு அடிப்படையிலான ஆயுத அமைப்புகளில் பெரும் முதலீடுகளை செய்து வருகிறது. இப்போது 21ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான போர்க்களத்துக்கு வருவோம். அது நிலமல்ல, அது கடலுமல்ல, அது செமிகண்டக்டர் சிப்கள். இன்றைய AI உலகம் முழுவதும் இந்த சிறிய சிப்களை சுற்றிதான் இயங்குகிறது. இந்த துறையில் அமெரிக்கா இன்னும் மிகப்பெரிய முன்னிலையில் இருக்கிறது. உலகின் முன்னணி AI சிப் நிறுவனங்கள் பெரும்பாலும் அமெரிக்காவில்தான் இருக்கின்றன. இதனால் சீனாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை கட்டுப்படுத்த அமெரிக்கா பல ஏற்றுமதி கட்டுப்பாடுகளையும் விதித்து வருகிறது. இதன் காரணமாக சீனா தற்போது தனது சொந்த சிப் தொழில்நுட்பத்தை உருவாக்க மிகப்பெரிய முதலீடுகளை செய்து வருகிறது. இதன் விளைவாக உலகம் 2 தொழில்நுட்ப முகாம்களாக பிரிய தொடங்கியுள்ளது. ஒரு பக்கம் அமெரிக்கா, மற்றொரு பக்கம் சீனா. இப்போது பணத்தை பற்றி பேசலாம். உலகில் எந்த நாணயம் அதிக சக்தி வாய்ந்தது? சந்தேகமே இல்லை, அது அமெரிக்க டாலர். இன்றும் உலக மத்திய வங்கிகளின் பெரும்பாலான கையிருப்பு டாலராகவே வைக்கப்படுகிறது. சர்வதேச வர்த்தகத்தின் முக்கிய நாணயமும் டாலர்தான். இதனால் அமெரிக்காவுக்கு உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு கிடைக்கிறது. சீனா தனது யுவானை உலகளாவிய நாணயமாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் டாலரின் ஆதிக்கத்தை உடைப்பது அவ்வளவு எளிதான விஷயமல்ல. ஆனால் எதிர்காலத்தை பற்றி பேசும்போது ஒரு முக்கிய சவாலை மறக்க முடியாது. அது மக்கள் தொகை. சீனாவில் பிறப்பு விகிதம் குறைந்து வருகிறது. மக்கள் தொகை வேகமாக வயதாகி வருகிறது. இதனால் எதிர்காலத்தில் தொழிலாளர் பற்றாக்குறை உருவாகும் ஆபத்து இருக்கிறது. அமெரிக்காவோ தொடர்ந்து குடியேற்றத்தின் மூலம் புதிய தொழிலாளர் பலத்தை பெற்று வருகிறது. இதனால் நீண்டகால போட்டியில் அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான முன்னிலை இருக்கலாம் என்று பல நிபுணர்கள் கருதுகிறார்கள்.
அப்படியானால் இறுதியாக கேள்வி, உண்மையான வல்லரசு யார்? அமெரிக்காவா அல்லது சீனாவா? பதில் எளிதல்ல. இராணுவம், தொழில்நுட்பம், டாலர் ஆதிக்கத்தில் அமெரிக்கா இன்னும் முதலிடத்தில் இருக்கிறது. ஆனால் உற்பத்தி திறன், வளர்ச்சி வேகம், PPP பொருளாதாரத்தில் சீனா வேகமாக முன்னேறி வருகிறது. ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இனி உலகம் ஒரு நாடால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படும் காலம் அல்ல. அமெரிக்காவும் சீனாவும் ஒரே நேரத்தில் போட்டியிடும் மிக புதிய யுகத்திற்குள் உலகம் ஏற்கனவே நுழைந்துவிட்டது. அடுத்த 10 ஆண்டுகள் இந்த போட்டியின் வெற்றியாளரை தீர்மானிக்கக்கூடும். உங்கள் கருத்தில் உலகின் உண்மையான வல்லரசு யார்? அமெரிக்காவா அல்லது சீனாவா? உங்கள் பதிலை கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த உலக அரசியல் பகுப்பாய்வில் மீண்டும் சந்திப்போம்.